எப்படி உங்களுடைய கடவுளுக்கு வந்து யானை முகம் இருக்கு? எப்படி உங்களுடைய கடவுள் வந்து அன்னப்பறவையில பறக்கிறார்? எப்படி உங்களுடைய கடவுளுக்கு வந்து 4 தலைகள் இருக்கு? சயின்ஸ்ன்றது ஒரு நம்பிக்கை தான் போய்கொண்டு இருக்கு. என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சயின்ஸ் ஒரு வார்த்தை உபயோகிச்ச உடனே என்னமோ எல்லாமே உண்மையாயிடுச்சு நினைச்சுக்காதீங்க. இந்த உலகம் ஏன் உருவாச்சு? நீங்க ஏன் உருவானீங்க? நான் ஏன் உருவானேன்? ஆன்சர் கிடையாது. அப்ப சயின்ஸ் கேன் ஒன்லி டிசிமினேட் சம் இன்ஃபர்மேஷன், டைசெக்ட் சம் இன்ஃபர்மேஷன். வாட் இட் கேன் டூ, இட் கேன் டெல் யூ ஹவ், எதனால் நடக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் சயின்ஸால. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஆன்மீகம்ன்றது வெறும் நம்பிக்கையா இருக்கு, ப்ரூவ் பண்ண முடியலையே, சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண முடியலையே, ஏன் உங்களால ப்ரூவ் பண்ண முடியல? ஆன்மீகம்ன்றது வெறும் நம்பிக்கை, அதுவும் மூட நம்பிக்கை. ஆனால் சயின்ஸ் மட்டும் வந்து எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு நினைச்சிட்டு. நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, நான் தூங்கணும் நடிக்கக்கூடிய நபர் எழுப்பவே முடியாது. நான் உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாஸ்திரங்கள்ல எக்கச்சக்கமான ஆன்சர்ஸ் இருக்கு. அதுதான் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சயின்ஸால சில விஷயங்களை உற்பத்தி செய்யவே முடியாது. உற்பத்தி செய்யறதுக்கு அந்த ஒரு இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய கடவுள் வேணும். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இஸ்கானோட நிர்வாக அதிகாரி ஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சுவாமி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி முன்ன மாதிரி இப்போ வந்து அந்த ஆன்மீகம் வளர்ந்துருக்கான்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே எதுவுமே கேள்வி கேட்கல. ஸ்பிரிச்சுவலி வந்து நீ இதை மாதிரி பண்ணால் இது உனக்கு நல்லது அவ்வளோதானே தவிர அது எப்படி வந்து சயின்டிஃபிக்கலி வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு, இல்லை அது பண்ணுறதுனால அதோட நல்ல விளைவுகள் என்னன்றதை சொல்லாததுனால பாதி பேருக்கு அது போய் ரீச்சே ஆகலை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த டெக்னாலஜி, இந்த அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கும்போது இப்போ இருக்கிற இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அதனாலேயே பாதி பேர் இடத்துல வந்து ஆன்மீகம் போய் ரீச் ஆகலன்றது என்னோட கருத்து. இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சுவாமி? இல்லை, நான் வந்து இது முரண்பாடாக யோசிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு சயின்டிஃபிக் ஏஜ்னு சொல்கிறீங்க. நான் வந்து 2 விதமாக இந்த பதில் சொல்கிறேன். ஒன்று வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு சரியான பதில் சொல்ல தவறிட்டோன்றது உண்மை. நமக்கு முந்தைய தலைமுறை, இன்றைக்கி நமக்கு வந்து உதாரணத்துக்கு 20-25 வயது தலைமுறை, ஜென்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறையோடைய முந்தைய தலைமுறை என்ன தலைமுறை, அவங்க தலைமுறைக்கு என்னாச்சு, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே தெரியலை. கரெக்ட் சுவாமி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதன் மேல் ஆர்வம் இல்லாமல் போனார்களா அல்லது அந்த சிஸ்டம் அப்படி அமைக்கப்பட்டதா? ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் மூலியமாக அல்லது பிரிட்டிஷ்னுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய சிஸ்டம்னால என்ன பண்ணிட்டோம், எல்லாருமே கிளரிக்கல் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளரிக்கல் ஜாபுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் இல்லாத விஷயங்கள்னால அவங்களால பதில் சொல்ல முடியல. நான் இதை வந்து என்னுடைய ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ எப்பொழுதும் இருக்கும்போதெல்லாம் என்னை பார்த்தோன்னு சில பேர் தான் கேள்வி கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கிற நபர் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ நான் உட்கார்ந்துருந்த அந்த கூப்பையில் இன்னொரு ஃபேமிலி வந்து கொண்டிருந்தாங்க, கேரளாவில் இருந்து. அதில் ஒரு கணவன், மனைவி, 2 பெண் குழந்தைகள். அவங்க இப்போ 2 பேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 18-20 வயசு இருக்கும். ஸோ நான் அப்போ அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், என்ன பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ அந்த அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இவள் என்னுடைய 2வது மகள். இவள் வந்து சமீபமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்து. அவங்க வந்து என்னன்னா காசர்கோடு அப்படின்ற ஊர்லேருந்து வராங்க. அந்த ஊரில் என்ன பண்ணதுக்கான அவங்க வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்லாமிய மதத்துக்கு மாறிட்டு மறுபடியும் இப்போ இந்து மதத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்ன காரணம்? முதல்ல எதுக்கு போனீங்கன்றதுக்கு வேற காரணம், எதுக்காக மறுபடியும் திரும்பி இங்கே வந்தீங்கன்றது இன்னொரு காரணம். அப்போ அந்த பெண்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னா, நான் வந்து காசர்கோடில் வந்து தினமும் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்தேன். அவள் போகும்போது என்ன நடந்தது, என்னுடைய சக மாணவிகள்லாம் வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? எப்படி உங்களுடைய கடவுளுக்கு வந்து யானை முகம் இருக்கு? எப்படி உங்களுடைய கடவுள் வந்து அன்னப்பறவையில பறக்கிறார்? எப்படி உங்களுடைய கடவுளுக்கு வந்து 4 தலைகள் இருக்கு? எப்படி உங்களுக்கு இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க? முதல்ல அந்த மாதிரி நிறைய கேள்விகள். அவங்க கேட்ட கேள்வி இந்த மாதிரி கேள்விகள். அப்போ இந்த இளம் பெண்ணுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அவங்க வீட்டில் கேட்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்களே, இதற்கு என்ன பதில்? அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, அல்லது வந்து நீங்கள் சொன்ன அதே லாஜிக்கல் ஆன்சர் கொடுக்க முடியல. எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன நடந்தது, இவங்க வராங்க, மறுபடியும் இந்த மாதிரி கேள்வி வந்து கொண்டே இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விதை என்ன பூட்டப்படுது அப்படின்னா, ஒரு வேளை இவங்க சொல்றதுலாம் உண்மையும், என்னுடைய நண்பர்கள் சொல்றது உண்மை,
என்னுடைய ஒரு கலாச்சாரம், என்னுடைய ஒரு மதம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எல்லாமே வந்து ஒரு சென்டிமெண்டலிசமா இருக்கோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய விஷயங்களை பற்றி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாளடைவில் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அதனால என்ன ஆகுது, மதம் மாறுவோம், மதம் மாறினால்தான் அடுத்த விஷயம் நடக்கும்னு அவங்க நிர்பந்தப்படுத்தப்படுறாங்க, மதம் மாறிட்டாங்க. சரி. போய் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னா, வெளியில் சொன்னது வேற, உள்ள நடந்தது வேற அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு உள்ளேயும் நிறைய இந்த மாதிரி நம்பிக்கை மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தனியாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறாங்க. அப்போ உண்மையிலே நம்ம இருந்த கலாச்சாரம் வேற, இந்த கலாச்சாரம் வேற. நம்ம கலாச்சாரத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, இங்கே இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்ற நினைப்பில் திருப்பி மறுபடியும் வந்துடுறாங்க. அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒருத்தர் எடுத்து நடத்துகிறான்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அதை அடுத்த விஷயம். எதுக்காக இந்த உதாரணம் சொன்னேன்? இந்த உதாரணம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு தகுந்த உதாரணம். ஏன்னால் நம்மளுடைய முந்தைய தலைமுறை அதற்கு தகுந்த ஒரு ஆன்சர் கொடுக்க முடியவில்லை, அவங்களால் ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ அது அவங்களுடைய குறைபாடு. இப்போ என்னாச்சு, அதனால இந்த தலைமுறைக்கு இன்னும் கம்மியான நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ நாம் என்ன பண்ணணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் ஆன்சர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது. இன்னைக்கு கேள்விகள் கேட்குறோம், கேள்வி மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்க, அதன் மூலியமாக நிறைய பதில்களுக்கு விடை கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ இதுதான் ஒரே வழிமுறை. அவங்க பண்ண தவறிட்டாங்க, அதனால இங்கே வந்து லாஜிக்கல் ஆன்சர் இல்லைன்ற விஷயம் இல்லை. இப்போ நான் இன்னொரு ஆன்சர் சொல்கிறேன். சயின்ஸில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கா? நான் இப்போ இது வரேன், கேள்வி வரேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எவ்வளோ பேர் நம்ம வந்து சயின்ஸில் எலக்ட்ரிசிட்டி வர கரண்ட் எரியுது, நீங்கள் எடுக்கிறீங்க. எலக்ட்ரிசிட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எலக்ட்ரானை பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. எலக்ட்ரான்றது எப்படி தவி தவி போகுதுன்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. யாரோ ஒரு 4 நபர்கள் உட்கார்ந்து அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது, அப்போ நம்ம நம்பிட்டோம். கரெக்டுங்களா? நாம் பார்த்ததில்லை, நாம் நம்பிக்கை இல்லை, லாஜிக்கலாகவும் படலை. ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து மூவ் ஆகிட்டு வருது அப்படின்னா, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணால் எப்படி உடனே ஒரு மில்லி செகண்டில் லைட் எரியுது? இதெல்லாம் லாஜிக்கல் கேள்வி வரலாமே, தெரில. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 4-5 பேர்களை வந்து நம்மளை விட ஞானம் உள்ள நபர்கள்னு அவங்களை ஏற்றுக்கிட்டோம். எயின்ஸ்டீனுக்கு அறிவு இருக்குது, E=mc² என்ன நமக்கு புரியுமா? புரியாது. ட்ரிக்னாமெட்ரிக்கல் கால்குலேஷன்ஸ் எவ்வளோ பேருக்கு தெரியும்? இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்கோம். எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ என்ன நடக்குது, நமக்கு நம்மளை விட அறிவு ஜாஸ்தி உள்ள நபர்களை சயின்டிஸ்ட்ன்ற போர்வையில் நாம் என்ன பண்ணுறோம், அவங்க சொல்லக்கூடிய கோட்பாடுகளை முதல்ல நம்புகிறோம். அறியாமை இல்லை, எடுத்து பார்க்குறோமா? இல்லை, எடுத்து பார்க்கக்கூடிய நேரம் இருக்கா? நமக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தண்ணி இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்க, தண்ணி குடிக்க கொடுத்தீங்க. தண்ணிக்குள்ளே என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஏன் எடுத்துக்கிட்டீங்க அதை? 2வது கேள்வி. 1972 நிலாவுக்கு போனாங்கன்னு சொன்னாங்களா? அதற்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் யாருமே போலையே. ஏன் போல? 1972 இன்றைக்கி 2024, 52 வருஷங்கள் ஆச்சு. 52 வருஷங்கள் நம்மளோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ முன்னேறிடுச்சு. இன்றைக்கி தினமும் நீங்கள் வந்து இங்கே சென்னையிலேருந்து சேலம் போகிற மாதிரி தினமும் போயிட்டு வந்துருக்கலாமே. இன்றைக்கி போயிட்டு வரது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. எக்கச்சக்க ட்ரெயின் போகுது, ஏரோப்ளைன் போயிடுச்சு. இன்றைக்கி ஏரோப்ளைன் ஆரம்பிச்சிட்டாங்க, பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், நடந்து போகிறாங்க. ஏன் இங்கேருந்து நிலாவுக்கு போக முடியல? 52 வருஷங்களில் யாருமே எடுத்து போகல. ஏன் நம்புறீங்க? ஏமாற்றப்பட்டீங்களா? அடுத்த கேள்வி. உதாரணத்துக்கு வரேன். உலகம் உருண்டையாக இருக்குது. என்னுடைய இதெல்லாம் லாஜிக்கல் கேள்வி. நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் லாஜிக்கல் கேள்வி கேட்குறேன். உலகம் உருண்டையாக இருக்குது. உருண்டைனா ஒரு பந்து, கரெக்டுங்களா? பந்து மாதிரி இருக்குது. இந்த பந்தில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மேலே வச்சுப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது? ரஷ்யா இருக்குது. இதுக்கு நேர் மாறில் என்ன இருக்குது அப்படின்னா, கனடா இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரஷ்யாவிலேருந்து கனடாவுக்கு ஃப்ளைட்டில் போகணும். எப்படி போகிறீங்க? இப்படி சுற்றி போகிறீங்க, 12 மணி நேரம் ஆகுது. ஏன் மேலே வழியாக போகலாம்ல? ஏன் போக முடியல? நான் கேட்குற கேள்வி புரியுதா? போக முடியலையே. 2வது கேள்வி கீழே வச்சுப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே இருக்குது, சவுத் அமெரிக்கா இங்கே இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் அமெரிக்கா போகணும். நாம் எப்படி போகிறோம்? இப்படி போகிறோம். ஏன் கீழே வழியாக போகலாமே? ஏன் போக முடியல? எதுக்காக இந்த கேள்விலாம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, சயின்ஸுன்றது ஒரு நம்பிக்கை தான் போய்கொண்டிருக்கு. நாம் நமக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சயின்ஸ்னு ஒரு வார்த்தை உபயோகிச்சோடனே என்னமோ எல்லாமே உண்மையாகிடுச்சு நினச்சிக்காதீங்க. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நான் இன்ஜினியரிங் படித்த நபர்.
நான் வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆராய்ந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து வெறும் நம்பிக்கையில் தான் இருக்குது. நிறைய விஷயம் அவங்களுக்கே புரியாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிட்டு மக்கள் போய் எதுக்காக சொல்கிறேன், அது ஏன் பண்ண முடியல, ஏன் ஃப்ளைட்டால் இப்படி போக முடியல, ஏன் ஃப்ளைட்டால் அப்படி போக முடியல, முடியாது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய கோட்பாடே முதல்ல தவறு. நான் கேட்ட முதல் கேள்வி என்ன, ஏன் வந்து நிலாக்கு 1972 அப்புறம் போக முடியல. இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணுறோம், வெறும் கேமரா அமைச்சிட்ருக்கோம், ஃபோட்டோ எடுத்து வந்துட்டுருக்கோம். அப்போ 1972 போனது பொய்யா தெரில எனக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்வி இது. சரிங்களா? இன்னொரு உதாரணம், சின்ன சின்ன கேள்வி கேட்போம், நம்ம சயின்ஸ் பற்றி கேள்வி கேட்போம். சின்ன அடுத்த கேள்வி, இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் பதில் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த கேள்வி கேட்போம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து தண்ணினா என்ன பிரித்து பார்த்துட்டீங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணிட்டீங்க. ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கொடுத்தா அவங்களால தண்ணி உருவாக்க முடியுமா? இன்றைக்கி யாரும் உருவாக்க முடியலையே. ஏன் உருவாக்க முடியல? வெறும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்து அதை வந்து கண்டென்ஸ் பண்ணால், 2 காற்றுகளை கண்டென்ஸ் பண்ணால் தண்ணி உருவாகணும்ல. ஏன் நம்மளால் உருவாக்க முடியல? அப்படியே உருவாக்கப்பட்ட வஸ்துவில் ஏன் வந்து கடல் நீர் உப்பாக இருக்குது? எதுக்காக இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்மள்கிட்ட பதில் இல்லைங்க. நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடையாது அறிவியல் பூர்வமாக. அடுத்த விஷயம் சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன, கனவுகள் ஏன் வருது? சயின்ஸ் என்ன பதில் சொல்லுது? டூ மச் ஆஃப் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இல்லை டீப் திங்கிங் இருக்கிறது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். 3 வயது குழந்தை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கு, புளியவே பார்த்ததில்லை, புளியை பார்த்தேன்னு கற்றுது கனவுல. எப்படி பார்த்தது? நிறைய விஷயங்கள் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். டிவியில் பார்த்துருப்பீங்க, அதில் யாராவது கேட்டிருப்பீங்க, யாராவது சொல்லி, அது என்னன்னே தெரியாது. ஆனால் உங்களோட கனவுல வருது. எப்படி வருது? இதெல்லாம் ஆன்சர் இல்லை சயின்ஸில். ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக யூ ஹேவ் ஆன்சர். அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா, நாம் வந்து சயின்ஸுன்றது ஒரு விஷயம்லாம் புரிஞ்சுக்கோங்க. அஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஐம் சேயிங். என்ன அப்படின்னா, சயின்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இட் கேன் ஒன்லி ஆன்சர் ஹவு, இட் கேனாட் ஆன்சர் வை. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? புரியுது. என்ன அப்படின்னா, இந்த டிவி இருக்குது, இந்த டிவிக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, இந்த டிவிக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கொடுக்கறதுக்கு சயின்ஸால் முடியும். சரி, இந்த உதாரணத்துக்கு வரேன். இதான் நிலா எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நிலா ஏன் வந்தது தெரியாது. சூரியன் இவ்வளோ ஸ்பீடில் போகுது, உலகம் இவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் ஏன் உருவாச்சு, நீங்கள் ஏன் உருவானீங்க, நான் ஏன் உருவானேன்? ஆன்சர் கிடையாது. அப்போ சயின்ஸ் கேன் ஒன்லி டிசிமினேட் சம் இன்ஃபர்மேஷன், டைசெக்ட் சம் இன்ஃபர்மேஷன். வாட் இட் கேன் டூ, இட் கேன் டெல் யூ ஹவு, எதனால் நடக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் சொல்ல முடியும் சயின்ஸால். எதற்காக நடக்குதுன்ற விஷயத்தை சயின்ஸால் சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் சொன்ன அதே எதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆன்மீகம்ன்றது வெறும் நம்பிக்கையாக இருக்கு, ப்ரூவ் பண்ண முடியலையே, சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியலையே, ஏன் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல? அப்போ நான் அதே விஷயம் சொல்லலாம் இல்லையா, இவர் வந்து E=mc² சொல்லி கொடுத்துட்டு போனார். பல பேருக்கு புரியலை, நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் ஆட்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல அவர் சொன்னது உண்மைன்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நோபல் பிரைஸுக்கு கொடுத்துட்டாங்க 10 பேர் அவர் சேர்ந்து. உண்மையா இல்லையா? நீங்கள் போய் ஆராய்ச்சி செஞ்சீங்களா? அதே தான் ஆன்மீகம். ரெண்டுக்கும் ஒரு ஒப்பீடு கொண்டு வரேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, ஆன்மீகம் என்ன, மத குருக்கள் இருக்காங்க, அல்லது வந்து சான்றோர்கள் இருக்காங்க, ஆச்சாரியர்கள் இருக்காங்க, குரு பரம்பரையில் வரக்கூடிய மக்கள் இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் உண்மை இருக்குன்றத முதல்ல அவங்க நம்பிக்கையை வைக்கணும். ஏன், அவங்க நமக்கு விட அதிகமான விஷயங்களை பார்த்திருக்கிறார்கள். அதுதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தத் ஞானம் ஞானினாஸ் தத்துவதர்ஷினா. என்ன விஷயம், ஞானின்றவர் என்ன பண்ணிட்டார்னா தத்துவத்தை பார்த்துட்டார், புரிஞ்சுக்கிட்டார், வாழ்க்கையில் பார்த்துருக்கார், அவருக்கு அனுபவம் இருக்குது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும், அவர் என்னை விட ஞானியாக இருக்கிறார், அவரிடம் சரணடைந்தால் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியும், வாழ்க்கை ரொம்ப உபயோகமாக இருக்குன்ற விஷயத்துக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். அப்போ அதே நம்பிக்கை தானே இப்போ சயின்ஸ்லேயும், அதுதான் சொல்ல வரேன். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஆன்மீகம்ன்றது ஒரு நம்பிக்கை, அதுவும் மூட நம்பிக்கை. ஆனால் சயின்ஸ் மட்டும் வந்து எல்லாம் ப்ரூவ் பண்ணியாச்சு நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக இல்லை. ஆனால் ஏன் சொல்ல வரேன், சயின்ஸால் என்ன முடியும், டைசெக்ட் பண்ணத்தான் முடியும். அதே விஷயம் திரும்ப கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு என்னாச்சு, ஒரு முட்டை இருக்கு, என்னைக்காவது லேப்ல ஒரு முட்டை உருவாக்க முடியுதா? முட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. புரோட்டீன் இருக்கு, அதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் காம்போனன்ட் இருக்கு, எல்லாமே தெரியும். இன்னைக்கு மைன்யூட் வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன் ஒரு லெபார்ட்டரியில் உருவாக்கி காட்டுங்களேன்.
ஏன் உருவாக்க முடியல? முடியாது. தட்ஸ் நேச்சர் இல்ல. அதான் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேச்சர்னு சொல்லிட்டீங்க. அப்ப நேச்சர்னா என்ன அர்த்தம்? உங்களை விட அப்பாற்பட்ட சக்தி தான் அதை இயக்கி கொண்டிருக்கு. உண்மை சுவாமி. உண்மையா? அப்ப உங்களுக்கு அதை விட ஞானம் இல்ல. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம். அப்ப போது அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப அதை போது ஒத்துக்கங்களேன். என்ன சொல்ல வரீங்க? இது மூட நம்பிக்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லை. தலைமுடி இருக்குங்க. தலைமுடி உருவாக்க முடியாதா லெபார்ட்டரியில்? உருவாக்க முடியல. இன்னைக்கு என்ன பண்றோம்? விக்கி வச்சுக்கிறாங்க. எப்படி பண்றாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி பண்றாங்க? இதே நீங்க திருப்பதியில் அந்த முடிய வந்த காணிக்கையா வந்த முடியை வந்து விற்று தான் விக்கி பண்றாங்க. நீங்க சொன்ன அதே திருப்பதி. அப்ப என்ன விஷயம் அது? அதுதான் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சயின்ஸால சில விஷயங்களே உற்பத்தி செய்யவே முடியாது. உற்பத்தி செய்யறதுக்கு அந்த ஒரு இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய கடவுள் வேணும். புரியுதுங்களா? அந்த இன்ஜினியர்ன்ற கடவுள் நமக்கு தெரியல கண்ணுக்கு. அதனால நீங்க எயின்ஸ்டீனை பார்த்தீங்களா? பார்த்தது இல்லை. நெயில் ஆம்ஸ்ட்ராங் 1972 மூணுல கால் வச்சாருன்னு சொல்றோம். நீங்க ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்து பேசுனீங்களா? அப்ப அது மட்டும் நம்பிப்போம். ஆனால் ஒருத்தர் ஒரு ஞானி ஒரு மத குருமார் வந்து சொல்றார், இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்றார். இதான் மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் இது புரியுதா உங்களுக்கு? நம்ம பார்த்ததே இல்லையே. நாம நெயில் ஆம்ஸ்ட்ராங்கை பார்த்தது இல்லை, எயின்ஸ்டீனை பார்த்தது இல்லை. சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. 1946 சொல்லிக்கொண்டே இருப்பேன், டைம் பத்தது. 1946 என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் பத்தி ஒருத்தர் இது எடுத்தார். என்ன சொன்னார்? ஒரு ரிசர்ச் பண்ணார். அவர் நோபல் பிரைஸ் கிடைச்சது. எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிகிள் ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினார் 1946. 48 எலக்ட்ரான் இஸ் அ வேவ்டு ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறார். ஒன்று பார்ட்டிகிள்னா ஒரு டாட் மாதிரி ப்ரூவ் பண்ணி ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்குறார். 2 வருஷம் கழிச்சு அது தவறுன்னு சொல்லி இன்னொருத்தர் என்ன பண்றார்? அது வேவ்னு சொல்லி ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறார். அப்ப 1946 கொடுத்த நோபல் பிரைஸ் தவறு தானே? அப்ப சயின்ஸுக்கு வந்து குறைபாடாக தானே இயங்கியிருக்காங்க. ஆனால் நீங்க பிரகிருத்தியில பாருங்க, நம்மளுடைய இயற்கையில பாருங்க, அந்த மாதிரி குறைபாடுகளே இல்லையே. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம இங்கே வரீங்க, சென்னையில் எக்கச்சக்க டிராஃபிக் சிக்னல் இருக்கு. தினமும் எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது? நடக்குதா இல்லையா? லைட்டு போட்டிருக்கீங்க, ஒரு ஆள் நிற்கிறார், ஒரு போலீஸ்மேன் நிற்கிறார், எல்லாமே இருக்கு. அப்படியும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன் வந்து 2 கோணங்கள் ஒன்று கொண்டு மோதுவதில்லை? மோதுறதே இல்லையே. ஏன் வந்து நிலாவும் நம்ம பூமியும் மோதுறது இல்லை? அல்லது வந்து மெர்க்குரியும் எர்த்தும் மோதுதா? வீனஸும் எர்த்தும் மோதுதா? ஜூபிட்டரும் எர்த்தும் மோதுதா? சுவாமி, இவ்வளோ வந்து எங்களுக்கு இந்த விளக்கம்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கு சுவாமி. அதுக்கு முதல்ல நன்றி. இப்போ அடுத்ததாக வந்து இந்த கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது, இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லும்போது, இப்போ இந்த பூர்வ ஜென்மத்தோட பலன் தான் வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறேன்னு இப்போ ரீசெண்டாக வேற ஒருத்தர் சொல்லி அது எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாச்சுன்றது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லை சுவாமி? இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். இந்த பூர்வ ஜென்மன்றது அந்த பூர்வ ஜென்மத்தில் பண்ணுற கர்மா தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோமா? அது எந்த அளவுக்கு உண்மை சுவாமி? இந்த கேள்விக்கும் நான் 2 விதமாக பதில் சொல்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் ஆன்சர், ஒன்று சயின்டிஃபிக் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ சுவாமி. சரி, ஏன்னா அதுதான் மக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம் சுவாமி, எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ரூஃப் வேணும். சரி, முதல்ல லாஜிக்கல் ஆன்சர் கேட்டுருவோம், அல்ல சயின்டிஃபிக் கேட்டுருவோமா? முதல்ல சயின்டிஃபிக் கேட்டுருவோம். சரி, சயின்டிஃபிக் என்ன அப்படின்னா, இயன் ஸ்டீவன்சன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். விர்ஜீனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த விர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா இயன் ஸ்டீவன்சன்ஸ் லேப் அப்படின்னு ஒரு லேபே பண்ணிட்டாங்க. அவர் 1980 எப்பயோ மறைஞ்சிட்டார். 1930 1980 வரைக்கும் அவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அவர் பேர்லேயே ஒரு லேப் ஆரம்பிச்சிருக்காங்க. விர்ஜீனியா யூனிவர்சிட்டிக்கு போனாலும் பார்க்கலாம். என்ன ஆராய்ச்சி? ரீஇன்கார்னேஷன் ஸ்டடீஸ். நான் சொல்லுங்க, நம்ம சொல்லக்கூடிய ஏதாவது மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்னு சொல்லலை. எங்கே சொல்கிறோம்? விர்ஜீனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொல்கிறோம். ரீஇன்கார்னேஷன் ஸ்டடீஸ். அந்த லேப் பேரே ரீஇன்கார்னேஷன் ரிசர்ச் லேப். இன்னைக்கு போனாலும் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு PhD கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது யார் கொடுப்பா? விர்ஜீனியா யூனிவர்சிட்டியே கொடுக்கும். சரி, அவர் என்ன பண்ணார்? He has proven in his books 3000 examples. 3000 எக்ஸாம்பிள்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் ரீஇன்கார்னேஷனை பற்றி. அதில் ஒரு குறிப்பான உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1948 49 ஒரு குழந்தை பையன் எடுக்கிறார். அந்த பையன் வந்து 2 வயது 2.5 வயது பையன். அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த 2.5 வயசு 3 வயசில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் மாதிரி பேசுகிறான். எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ஒரு பிளேனை, எப்படி என்னென்ன மாதிரி இதை பார்க்கணும், எப்படி என்ன ஸ்பீடில் போகணும், எதை பண்ணால் வந்து ஸ்பீடு குறையும், எதை பண்ணால் ஸ்பீடு ஏறும், எப்படி எலிவேட் ஆகும், எல்லாம் பேசுகிறான். அவன் அம்மா அப்பா வந்து அம்மா வந்து
ஹவுஸ் ஓனர், ஐ மீன் ஹவுஸ் ஒர்க்கர். அப்பா வந்து இஸ் அ கிளர்க் இன் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அவங்க இது வரைக்கும் அவன்கிட்ட எதுவுமே சயின்ஸை பற்றி பேசினதே கிடையாது. வீட்டில் வந்து அவன் சும்மா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸை வச்சு விளையாண்டு கொண்டிருக்கான். 2 வயசில் அவன் வந்து ஏரோப்ளேனை பார்த்ததே கிடையாது. எப்படி நடந்ததுன்னு போய் அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அப்போ என்ன புரிய வருது அப்படின்னா, அவனை வந்து ரெக்ரெஷன் ஸ்டடீஸ்னு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரெக்ரெஷன் ஸ்டடீஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே போய் கான்ஷியஸ்னஸில் போயிட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கறது. சப்கான்ஷியஸ் மைண்டில். அப்படி கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து 2வது உலகப் போரில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை தாக்கி உயிரிழந்தேன். இது நான் சொல்லலை, நான் சொல்ல நம்ப மாட்டீங்க. அதனால தான் இயன் ஸ்டீவன்சன் ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? ஒரு விஷயம். ஸோ இயன் ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு அவர். ஒரிசாலேருந்து ஒரு அவர் இது பண்ண ஒரிசா எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பெண்மணி, சின்ன குழந்தை, அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது 1000 கிலோமீட்டர் அப்பாற்பட்டு ஒரு கிராமத்தில் பிறக்கிறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னுடைய இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா என்னுடைய அண்ணன் பேர் இது, என்னுடைய தங்கை பேர் இது, அப்பா அம்மா பேர் இதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்குறாங்க, அப்படி இருக்கு. அவங்க யாரும் பேசவே கிடையாது. 1940 அவங்களுக்கு தெரியும், ஃபோன் கூட கிடையாது அப்போல்லாம். அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவருடைய புக் ஸ்டடீஸில். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு பாமரன், எப்படி நடக்குது இது, எப்படி நடக்குது நான் சொல்ல, அவர் சொல்கிறார், எப்படி நடக்குது எனக்கு தெரில, நீங்கள் பதில் சொல்லிக்கணும். இப்போ 2வது உங்களுடைய கேள்விக்கு லாஜிக்கலான பதில். இப்போ லாஜிக்கலான பதில் எடுத்துப்போம். லாஜிக்கலான பதில் என்ன அப்படின்னா, முதல்ல மறுபிறவி இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், நாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூலிமா புரிஞ்சுக்கணும். கர்மா சுவாமி, அதான் சொல்ல வரேன். கர்மான்ற வினைக்கு தான் வரேன் நான். அதுதான் 2க்கும் ஒன்று சேர்ந்ததுக்காக சொல்ல வரேன். அது 3வது சாஸ்திர கூட்டுகளுக்கு போவோம். 2வது புரிஞ்சு. இப்போ 2வது என்ன, நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மூலிமா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, முன்பிறவின்னு ஒன்று இருந்தது, மறுபிறவி இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் கண்ணிலேயே. நீங்கள் நம்ம பார்த்துப்போமே. நான் முதலே சொன்னேன் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரே நேரத்தில் பாம்பேயில் ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்குது. சரிங்களா? இதுவும் நிறைய உதாரணம் இருக்குது. 2 குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தை எங்கே பிறக்குது, ஆன்டிலா அப்படின்ற வீட்டில் பிறக்குது. ஆன்டிலா வீடு யாரோடது? சரிங்களா? அந்த ஆன்டிலா வீட்டுக்கு வெளில போனீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வெளில வந்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா, அது இன்னைக்கு கூட போனாலும் பார்க்கலாம். அது ஸ்லம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு குழந்தை பிறக்குது 1980 அதே நாளில் அதே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்குது. சரிங்களா? வெறும் பிறப்பு தானே. நம்ம சயின்ஸை பொறுத்த மட்டும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். கரெக்ட்? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. ஒரு குழந்தை எப்படி இருக்குது, ஆன்டிலாவில் வாழுது. ஒரு குழந்தை ஒரு 100 மீட்டர் வெளியில் ரோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இதே குழந்தைக்கு அதே குழந்தைக்கு என்ன வித்தியாசம்? இதே கெமிக்கல் ரியாக்ஷன், அதே கெமிக்கல் ரியாக்ஷன், 2க்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த குழந்தையால் வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும், அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, சமூக நீதி இல்லை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, நீங்கள் பேசி கொண்டு இருப்பீங்க. இந்த குழந்தைக்கு அதே நீங்கள் வந்து படிப்பறிவு கொடுத்துருந்தீங்க, அல்ல அதே வசதிகள் கொடுத்தா அவனும் இதே மாதிரி வருவான் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இன்னொரு கேட்குறேன். இதே உதாரணம் வந்து ஒரு மூவியாகவே வந்திருந்தது ஹாலிவுட்டில். என்ன அப்படின்னா, ஒரு ட்வின்ஸ் 2 பேர் பிறக்கிறாங்க ஒரே வீட்டில். 2 பேர் பிறக்கிறாங்க ஒரே வீட்டில். 2 பேருக்கும் ஒரே உணவு, ஒரே எல்லா விதமான வஸ்துக்கள், ஒரே ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்லா விதமான வசதிகள் எல்லாமே ஒன்று தான். ஒரு ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுறான். இன்னொரு ஆள் என்ன பண்ணுறான், மிகப்பெரிய கொள்ளையனாக மாறுறான். 50-60 வயசில் வந்து பணமே இல்லாமல் ரோட்டில் இருந்து மடிந்து கொள்கிறான். இன்னொருத்தர் அமெரிக்காவுடைய மிக உயர்ந்த ஒரு என்ன சொல்கிறது செல்வந்தராக மாறுறான். என்ன காரணம்? 2 பேருக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி நடக்குது? நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய உழைக்கிறாங்க மக்கள். இன்றைக்கி எவ்வளோ பேர் உழைச்சி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கலையே. அதே ஆன்டிலாவில் பிறந்த குழந்தை என்ன பண்ணுறது, சும்மா உட்கார்ந்துருக்கு. நீங்களும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்போம். இந்த 1/2 மணி நேரத்தில் ஒரு 500 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. நாம் வந்து 500 பிறவிகள் எடுத்தால் கூட சம்பாதிக்க முடியாது 500 கோடி. உண்மையா இல்லையா? ஆமாம் சுவாமி. ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குது? என்ன காரணம்? இது என்னுடைய ஒரு லாஜிக்கல் கேள்வி. என்ன காரணம்? ஏன் நான் அங்கே பிறக்க முடியல? நானும் அங்கே பிறந்திருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து குழுக்கள் முறை தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை அதை கேட்குற கேள்வினா, குழுக்கள் முறையில் வந்து கடவுள் வந்து உங்கள்கிட்ட போய் சீட் எடுங்கன்னாங்க. நான் ஒரு சீட் எடுத்தேன். சுவாமி, நாங்கள் தான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, உதாரணம் வச்சுப்போமே. சரி, கடவுள் இல்லைன்ட்டீங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? எப்படி வந்தது? அப்போ நான் எப்படி பிறந்தேன் இந்த ஊரில்? நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த ஊரில் எப்படி பிறந்தேன்? இது என்னுடைய கேள்வி இல்லை.
நானே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு ஊரில் எப்படி பிறந்தேன், அதுவும் வந்து அந்த செல்வந்தெல்லாம் ஏன் பிறக்கலை நான்? இந்த கேள்வி வருமா வராதா? இருக்கு சுவாமி. பின்ன எப்படி அது நடக்குது? அதுக்கு என்ன பதில் என்ன? அதுக்கு பதில் உங்களால் சொல்ல முடியலையே. அதுதான் சாஸ்திரங்களுக்குள்ளே போகிறோம். சாஸ்திரம் என்ன பதில் சொல்லப்பட்டு கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தை மறுபடியும் சொல்கிறார். இது ஒரு உடல் இல்லை, இது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா வந்து அழியக்கூடது அல்ல. ந மிரியத்தே வா கதாச்சின் ந பூயம் ஜாத்வா பூவிதா. இது அழியக்கூடிய வஸ்துவே கிடையாது. சாஸ்வதோயம் நித்தியம் சாஸ்வதோயம் புராணம் ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. ஷரீரம்னா ஷரீரம், ஹன்யமானேனா கொல்லப்பட்டது அல்ல அழிந்து விட்டது. ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இந்த உடல் அழிந்தாலும் இந்த ஆத்மா அழியாது. அப்போ இந்த ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு வேற உடல் எப்படி கிடைக்குது? இன்னொரு உடல் எப்படி கிடைக்குது? சரி, இன்னொரு லாஜிக்கல் கேள்வி. இன்னைக்கு நாளையும் பேசிக்கொண்டிருக்கோம். அங்கே வந்து ஒரு பள்ளி போய்கொண்டிருக்கு, சரிங்களா? இந்த பள்ளிக்கு வந்து உயிருள்ள வஸ்துவா உயிரில்லாத வஸ்துவா? உயிருள்ள வஸ்து. அப்போ அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு வச்சுக்கலாமா? அப்போ அந்த ஆத்மா ஏன் பள்ளின்ற உடலுக்குள்ள வந்தது? நான் ஏன் இந்த மனிதன்ற உடலுக்குள்ள வந்தேன்? கேட்க வேண்டிய கேள்வி தான் அது. நான் அந்த பள்ளியா பிறந்திருக்கலாம் இல்லையா? அந்த பள்ளியில் இந்த ஆத்மா ஏன் மனிதனா பிறந்திருக்கலாமே, ஏன் பிறக்கல? அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. We have answer for everything. நாம் அதை சரியான கேள்விகள் கேட்கல, சரியான நபரை பார்க்கல. இதே தான் திருப்பி அதே இடத்துக்கு வரேன். என்ன, எனக்கு E=mc² புரியாதனால அது தவறுன்னு சொல்லிட முடியுமா? ஏன் புரியலை? நான் சரியான நபரை பார்க்கல, சரியான எனக்கு சொல்லி கொடுக்கல, சரியானக்கான புரிதல் இல்லை. மூணுமே வேணும். எனக்கு அந்த ஞானம் வேண்டும், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ரெண்டாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய கரெக்டான நபர் வேணும். ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. அப்படின்றதுனால E=mc² இஸ் ராங் நான் ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை சுவாமி. இதுதான் இங்கே நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், எவ்வளவோ பேரளவில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள்கிட்ட போய் இந்த கேள்விகள் கேட்குறோம், அவங்கள்ட்ட பதில் இல்லை. அப்போ நம்மளோட கலாச்சாரத்தை அந்த பதிலே இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு தெரியாததுனால நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. நம்மளுடைய சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதை எப்படி சொல்லணும், எதுக்காக சொல்லணும்னா, உங்களுடைய சயின்ஸ் இன்னைக்கு எதுக்கு உங்களுடைய சயின்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சயின்ஸ் என்ன பண்ணுது? தாராளமாக சொல்ல சொல்லுங்க. நான் இப்போ கேள்வி தானே உங்ககிட்ட கேட்டு. நம்மளுடைய சயின்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் 17 லட்சம் டிஃபரெண்ட் ஸ்பீஸை கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளவு? 17 lakhs ஸ்பீசஸ். சரிங்களா? பத்ம புராணத்தில் என்ன வருது அப்படின்னா, யார் கேள்வி கேட்கிறா? சிவன்ட்ட பார்வதி கேட்ட கேள்விக்கு சிவன் சொல்கிற பதில், ஜலஜா நவலக்காணி ஸ்தாவரா விம்ச லட்சதி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. என்னது? ஜலஜா நவலக்காணி. ஜலஜானா ஜலம், நம்ம தண்ணீர். தண்ணில் எவ்வளோ உயிர்வாழிகள் வாழுதான்? 9 லட்சம். நவலக்காணி 9 லட்சம் உயிர்வாழிகள் வாழ்ந்து கொண்டிருக்கு. கவுண்ட் இல்லை, டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ். சொல்கிறது புரியுதுங்களா? மீனாகவோ முதலையாகவோ டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து இட் இஸ் தேர் இன் வாட்டர். 9 lakhs. ஸ்தாவரா விம்ச லட்சதி. ஸ்தாவரா விம்ச லட்சத்தின்னா என்ன? ஸ்தாவரங்கள்னு சொல்கிறோமே நம்ம, ஸ்தாவரங்கள் பிளான்ஸ், அது 20 lakh ஸ்பீசிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன வருது? கிருமிகள் எவ்வளோ வாழுது, இப்போ ஊர்வனம் எவ்வளோ வாழுது, பறவைகள் எவ்வளோ இருக்குது, விலங்குகள் எவ்வளோ இருக்குது. கடைசியாக என்ன சொல்கிறான் அவன்? மனிதர்கள் 4 லட்சம். கவுண்ட் இல்லை, டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ். மனிதர்களே அக்கார்டிங் டு அவர் கான்ஷியஸ்னஸ். அப்போ 4 லட்சம் வகையான உயிர்வாழ்கள் இருக்குது. அப்போ எல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது? 84 லட்சம் உயிர்வாழ்கள் இருக்குது. நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 17 லட்சம். ஒன்று நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. அப்போ 84 லட்சம் வகையான உயிர்வாழ்கள் இன்றைக்கி ஒரு தான் சொல்கிறாங்களா இல்லையா? திடீர்னு வரும். இன்றைக்கி புதுசாக ஒரு உயிர்வாழியை கண்டுபிடிச்சோம், வருமா இல்லையா? நியூஸில் பார்த்துருப்பீங்க. யாராவது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அல்லது யாரும் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, அல்லது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த உயிர்வாழி இல்லைன்னு அர்த்தமா? இல்லை சுவாமி, புரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த கேள்வியை. நிலாவுக்கு போனோம், நிலாவில் போனோம், தண்ணியே இல்லைன்னு சொன்னீங்க. அங்கே உயிர்வாழி வாழவே முடியாதுன்னு சொன்னீங்க. அங்கே போய் உயிர்வாழி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துப்போம், நீங்கள் வேற ஒரு கோளில் வாழக்கூடிய உயிர்வாழியை வச்சுப்போம். நீங்கள் ஒரு ராக்கெட் மூலியமாக வரீங்க, சஹாரா பாலைவனத்தில் வந்து இறங்குறீங்க. சஹாரா பாலைவனத்தில் வந்து இறங்குனீங்கன்னா என்ன கண்ணுக்கு என்ன தெரியும்? ஏதாவது உயிர்வாழி தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி தெரியுமா? வாய்ப்பு இல்லை. மறுபடியும் அங்கே போய்ட்றீங்க, என்ன போய் சொல்லுவீங்க? பூமியில் வந்து உயிர்வாழிகளே இல்லை, பூமியில் வந்து தண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை, பூமியில் யாரும் வாழ்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. இதுதான் சயின்ஸ்.
சுவாமி அப்போ இப்போ எனக்கு என்னன்னா பூமியில் மட்டும் இல்லாமல் பூமி மாதிரி வேற ஏதாவது ஒரு கோள்கள் இருக்கா சுவாமி? எக்கச்சக்கமான கோள்கள் இருக்கு. அங்கேயும் அந்த மாதிரி எல்லா உயிர் வாழிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் சொல்கிற அதே சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று பண்ணார் அவர். E=mc² இஸ் நார்மல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. யார் பண்ணது? அதே ஐன்ஸ்டீன் பண்ணது. அது என்ன சொல்ல வர்றார் அவர்? என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இந்த நம்ம வந்து இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். அதுதான் ப்ரூஃப். நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். இதே தான் வந்து சாஸ்திரம்னு சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் இன்றைக்கி எல்லாம் பார்த்துருப்போம். பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், ஜனலோகம், தப்பலோகம், சத்தியலோகம்னு 6 வகையான லோகங்கள் இருக்குது. கீழே 7 14 லோகங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி ஏதாவது இது பண்ண கூட சொல்லுவாங்க. பூர், புவா, ஸ்வ, தப்ப, ஜன இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றும் ஒரு லோகமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்குது? நம்மளுடைய சாஸ்திரப்படி யாராவது ஒருத்தர் சொர்க்கலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய 12 மாதங்கள் அங்கே 1 மாதம் கணக்கு, ஒரு நாள் கணக்கு. ஆமாம் சுவாமி. அப்போ நம்ம 100 வருஷம் வாழ்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 1,00,000 வருஷம் வாழ போகிறாங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டில் சொர்க்கலோகத்துக்கு போக முடிஞ்சால் அவர் ப்ரூவ் பண்ணுறார் உங்களால் வந்து 1,00,000 வருஷம் வாழ முடியும். அதுதான் சாஸ்திரமும் சொல்லுது சுவாமி. இதுதான் உண்மை. நான் சொல்ல, நான் வந்து என்ன பண்ணுறேன்? சாஸ்திர கூற்றையும் எய்ட்ஸில் கூற்றியும் ஒன்று சேர்க்குறேன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நான் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் தூங்கணும் நடிக்கக்கூடிய நபர் எழுப்பவே முடியாது. நான் உண்மையான விஷயங்களை புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாஸ்திரங்களில் எக்கச்சக்கமான ஆன்சர்ஸ் இருக்குது. நான் வந்து சாஸ்திரத்துக்கு எதிரானவன், நாத்திகவாதி, நான் அதை வந்து குறை கொண்டு தான் இருப்பேன்னு நினச்சிங்கன்னா குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சுவாமி இவ்வளோ நேரம் வந்து இல்லை இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிரியேட் ஆகிருக்குன்னு தான் சுவாமி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இதை பார்க்குற மக்களுக்கும் கண்டிப்பாக உண்மையாகவே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இவ்வளோ உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு உங்களோட பொன்னான நேரத்தை வந்து ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி.